என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அனைத்து என் தேவேந்தர் உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம். தற்போது மானாமதுரையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அந்த மக்களுடைய போராட்ட திசை திருப்பும் விதமாகவும் கொலை செய்த காவலர்களுக்கு துணை போகும் விதமாகவும் அந்த கொலை குற்றவாளியை தப்பிக்க வைக்கும் நோக்கத்தோடு இப்போ பஸ்ஸுகளை இடையில விட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலையை காவல்துறை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இப்போ இதுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டு இதை உங்களோட சேனலில் போடுங்கண்ணே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காவல்துறை இது போன்ற செயல்கள் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது. நேற்று இரவு தான் அரசு தரப்பு வக்கீல் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் தான் நாங்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் வாகனங்களுக்கோ கல்லூரி வாகனங்களுக்கோ இல்லை ஆம்புலன்ஸுக்கோ இல்லை பால்வண்டி போகிறதுக்கோ எந்த ஒரு இடையூறுமே வந்து இல்லை. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய பேருந்துகள் அனைவருமே வந்து மாற்றுப்பாதையில் அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் மாற்றி தான் வந்து அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த ஆகாஷை அடித்து படுகொலை செய்த ஏன்னா வாக்குமூலம் வந்திருக்குது. வந்து எந்த மாதிரி ஆகாஷோடைய படுகொலைக்கு என்ன காரணம், காவல்துறை எந்த அளவுக்கு காலை உடைச்சாங்க அப்படின்னு எல்லாம் வாக்குமூலம் வந்தோம். கொலை செய்த காவலர்களை தப்பிக்க வைக்கும் நோக்கத்தோடு இன்றைக்கி காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை திசை திருப்பணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்போ காவல்துறையானது வந்து இப்போ பஸ்ஸை ஓட விடுறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு ஆளும் தொடர்புன்னு சொல்லும்போது எல்லா மாவட்டங்கள்லையுமே பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து ஏற்படும். சரிங்களா? இப்போ காவல்துறைக்கு என்ன பிரச்சனை, நேற்று கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுது. இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வந்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மீது வந்து ஏன் கொலை வழக்கு வந்து காவல்துறை வந்து பதிவு செய்யலை, கொலை வழக்கு பதிவு செஞ்சு அந்த காவலர்களை கைது செய்யாததுக்கான காரணம் என்ன, அப்போ கொலை செய்த காவலர்களுக்கு துணை போகிறதா காவல்துறை அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது. சரிங்களா? அப்போ இங்கே மக்கள் வந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் அவசரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணக்கூடியவங்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு இப்போ திடீர்னு பஸ்ஸுகளை நீங்கள் வந்து போங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறது என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்கள், பஸ்ஸை கண்டிப்பாக ஏதாவது எரிவீங்க, உடைப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அப்போ நாங்கள் இதை காரணம் காமிச்சு உங்கள் மேலே வந்து லத்தி சார்ஜ் பண்ணுவோம், துப்பாக்கி சூடு நடத்துவோம் அப்படின்ற எண்ணத்தில் காவல்துறை இப்படி முனைகிறாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து நாங்கள் பார்க்கப்படுது. ஏன்னா சம்மந்தப்பட்ட அந்த கொலை செய்த குற்றவாளி ஏன்னா தம்பி வாக்குமூலத்தோட ரிப்போர்ட் இருக்குது. சரிங்களா? அது வெளியாகிருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட கொலை செய்த காவலர்களை கை சேருக்கு யார் அந்த காவலர்கள்னு கை சேரல, என்ன இங்கே பிரச்சனை இருக்குது, ஏன் காவல்துறை இந்த ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்துகிறான்னு தெரியல. ஸோ வருத்தத்துக்குரிய ஒரு செயல். தற்போது என்ன கள நிலவரம் அப்படின்றத என்ன நடக்குது அப்படின்றத வீடியோ போடுறேன் பாருங்கள். உண்மையிலே காவல்துறையோட செயல்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது ஒரு விஷயமா வந்து இருக்குது. இப்போ வீடியோ போடுறேன், தற்போது என்ன நிலவரம் அப்படின்றத பாருங்கள். அங்க மறைக்கிறதுனால இங்க பச்சை விடுவோம் அப்படின்னா அப்புறம் இந்த சமயம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இதுக்கான போராட்டமா மாறும். காவல்துறை போட்டி ஆக்குறீங்க. இப்ப நாங்க நீதிக்காண்டி போராட்டம் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காண்டி நீதிக்காண்டி தான் போராடுறோம். இந்த போராட்டத்தை திசை திருப்புற மாதிரி நடந்துச்சுன்னா இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும். 40 கிராமம் அதோட ரெக்கார்டுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம். யாரும் அந்த மறிக்கிறவங்க விசாரணையை நாங்க பாத்துக்கிறோம். காலையில இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஒருத்தர் வந்து பெரிய வாகனம் தான் மறைக்கிறதா பாத்துக்கங்க. அது தேவையில்லாத தடுக்கலாம். எந்த வண்டியும் நாங்கள் தடுக்கலாம். இல்லை சார், இந்த அரசு அமைதியா போராடிட்டு அந்த போராட்டத்தை நீங்க வந்து திசை திருப்பணும் நடத்தீங்கன்னா நீங்க வண்டி விடுங்க. மற்ற கிராமங்கள் எல்லாமே ரோட்டுக்கு வரும். 40 கிராமம் ரோட்டுக்கு வரும். இந்த போராட்டம் வெடிக்கும். தமிழ்நாடு முழுவதும்
வர்றதா இருக்கு. அதுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய செயல்பாடுனால இந்த போராட்டத்தை நிறுத்திருப்பாங்க. எத்தனை நாளா இருக்கு சார் அடிச்சு பப்ளிக்ல எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட வண்டி விட்டாச்சு. திருப்பி அதையும் காவல்துறை அடிச்சு கொலை பண்ணிட்டு காவல்துறை தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும். ரோட்டுக்கு யார் சொன்னது? அவங்க தானே கேட்கணும். உங்க வக்கீல் மூலியமா கேளுங்க. என்கிட்ட சொல்லல. இல்ல எங்களுக்கு சம்பந்தமே இல்லப்பா. தன்மை